ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு SLM Seven. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராணிகடி மண்டலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமே விட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமே விட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். வளவலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டாக நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட கடைசியில் என்ன பார்த்துருப்போம்னா ஹுவாங் கிளானில் இருக்கக்கூடிய ஆன்சிஸ்டர் அந்த ரன்யூன் பிளானட் ஒட்டு மொத்தத்தையும் சீல் பண்ணியிருப்பான். ஹீரோ கரெக்டான நேரத்துக்கு அந்த ரன்யூன் பிளானட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். யுன்சியாவோ பிளானட்ல இருக்கக்கூடிய கோல்டன் ஃப்ளேம் ஸ்டோன் மெட்டலை தேடி ஹீரோ போயிருப்பான். இன்னைக்கான எபிசோட் அதில் தான் ஆரம்பிக்குது. எபிசோட ஆரம்பத்தில் அந்த இன்சியோ பிளானட்டுக்கு தான் ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். வந்த உடனே அந்த இடத்துக்குள்ள ட்ராங்கல்ல மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ டெத் எனர்ஜிக்கல் இருக்கு, இந்த கோல்டன் ஸ்டோன் ஃப்ளேம் மெட்டல் யான் எனர்ஜியில் உருவாகக்கூடியது, எதுக்காக இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ டெத் எனர்ஜிக்கல் உருவாகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சந்தேகத்தில் தன்னோட ஸ்வாடை பயன்படுத்திக்கிட்டு முன்னேக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா டெத் எனர்ஜியை விலக்கிக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளார போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தா இடமே ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. இந்த யூன்சி பிளானட் ரொம்பவே தனிப்பட்ட பகுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மறைவான பகுதி. இந்த இடத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு தடயங்களும் எதுக்காக இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து பயங்கரமான ஒரு காத்து ஒன்று வீச ஆரம்பிக்க, இதனால அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ மறைஞ்சு போய் வர இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கான். இது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ ஷாக் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்ட உருவத்துல பயங்கரமான ஒரு மிருகம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இந்த மிருகத்தோட பேரு வாங்கியோ. தூசியோட நினைவகத்துல இந்த மிருகத்தை பத்தி சில குறிப்புகள் இருக்கு. இந்த வகையான உயிரினங்கள் இது ஏன்ஷியன் காட்ஸோட உடம்புல வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணை வகைகள். இது ஏன்ஷியன் கடவுள்களோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு தன்னோட சக்திகளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மிருகங்களை சாதா மிருகங்களா மட்டும் இல்லாம ஏன்ஷியன் கடவுள்களோட ஒரு ட்ரெஷரா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெஷர் வெப்பன்ஸா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஏன்ஷியன் கடவுள்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மிருகமும் அவங்களோட உடலா கூட சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஆனா நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கல இந்த மிருகம் இந்த இடத்துக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம தூசி இறந்தப்ப அந்த ஏன்ஷியன் காட்லேண்ட்ல இந்த மாதிரியான ஒரு மிருகம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயங்களுமே இல்ல. ஒருவேளை இந்த இன்சியாவோ பிளானட்டுக்கு அடிப்பகுதிகளில் ஏதாவது கடவுள்களை புதைக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இந்த இடத்துக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப மர்மமானதா இருக்கு. நான் சீக்கிரம் அந்த மெட்டலை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த மெட்டலை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா ஹீரோ அதுக்கான இடத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளவு பகுதியில பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கான். வரும்போது பயங்கரமான ஷாக்கு. கோல்டன் ஃபயர் ஸ்டோன்ஸ் இந்த இடத்துக்குள்ள வெயின்ஸோட வடிவத்துல எல்லாமே அந்த இடத்துக்குள்ள ஒன்னோட ஒன்னு இருக்கு. ஷாக்குக்கு பயங்கரமான சந்தோஷம். அவ்வளவுதான், இவ்வளவு ஸ்டோன்ஸா, நாங்க அவ்வளவுதான் இன்னில இருந்து பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு மாஸ்டர் கட்டளை இடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோ ஜாக்கோட வாயை கட்டி போட தன்னோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்களோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை தொடலான்னு போகும்போது சடனா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நின்னுறான். ஒரு நிமிஷம், இந்த இடத்துக்குள்ள கோல்டன் ஃபயர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இவ்வளவு இருக்கு, அதுவும் கொட்டி கணக்கு. இந்த லூவோட்டியான் பிளானட் ரீஜன்ல எக்கச்சக்கமான சக்தி வாய்ந்த பல நபர்கள் இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இவங்க வந்து இந்த ஃபயர் ஸ்டோன் மெட்டல்ஸ் தேடி எடுத்துட்டு போலியா? என்ன ரீசன்? அவங்களால இதை எடுக்க முடியாதெல்லாம் இருக்காது. அசெண்டன்ஸ் சொல்லிலிம சேர்ந்தவங்களே நினைச்சா கண்டிப்பா இந்த இடத்தை கண்டுபிடிச்சு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோல்டன் ஃபயர் ஸ்டோன் மெட்டல் செம்ம பியூரா இருக்கு. சோ இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடமே நடுங்கிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல மேல போயிடுறான். மேல போன உடனே ஹீரோ கண்டுபிடிக்கிறான் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எதுவுமே உண்மையான மரங்கள் இல்ல. இந்த கோல்டன் ஃபயர் ஸ்டோன் மெட்டல் எல்லாமே இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாய்க்கு போறக்கூடிய எலும்பு துண்டுகள் மாதிரி, அதாவது எற அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த இடமும் ஒரு மிகப்பெரிய வாங்கியூனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நான் மட்டும் இந்த ஃபயர் ஸ்டோன் மெட்டலை எடுத்திருந்தா கண்டிப்பா அந்த வாங்கியூ பீஸ்ட் எந்திரிச்சிருக்கும். நல்ல வேலை, என்ன அது கண்டிப்பா விளங்கி இருக்கும். என்னால இப்போதைக்கு இதை எதிர்த்து போராட முடியாது, நான் வெளியே போறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கிளம்பி வந்துடுறான் வெளியே. ஹீரோ இத்தனாயிரக்கணக்கான ஆண்டுகளா அந்த இடத்துக்குள்ள போன எல்லா மக்களுமே இப்படிதான் மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க போல. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த கோல்டன் ஃபயர் ஸ்டோன் மெட்டல் தேவைப்படுது. அது என்னோட டிஎன்இ முத்தை கடைசியா அவேக்கன் பண்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. நான் இந்த கோல்டன் ஃபயர் ஸ்டோன் மெட்டலை பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு சரியான மெத்தடை கண்டுபிடிச்சு கண்டிப்பா திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இதோட இந்த சீனையும் கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹுவாங் கிளானை காமிச்சிக்கிட்டு இருக்க. ஹுவாங் கிளானை சுற்றி எக்கச்சக்கமான ஆட்கள் சிலர் அந்த இடத்துக்குள்ள தன்னோட எனர்ஜிஸை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லாரோட பிளட்ஸையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ல அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபாக்ஸ்களோட உடம்புக்குள்ள இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட் தான் நடந்துகிட்டு இருக்கு. லியூமே, இந்த பிளட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்களோட ஹான் கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணா மாறிடுவ. அதுக்கப்புறம் எங்களோட ஹான் கிளானோட எல்லா மரியாதைகளும் உன்கிட்ட இருக்கும். உன்னோட பேருக்கான மரியாதைகளை கண்டிப்பா நீ கடைபிடிப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் பயங்கரமா காத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஃபாக்ஸ்களை மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. அந்த ஆன்சிஸ்டர் இப்ப பிளட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களோட ரத்தத்தை பயன்படுத்தி ஹாங்குலத்தை சேர்ந்த ஆன்சிஸ்டரோட மரபுழி ரத்தங்களையும் பயன்படுத்தி ரத்தங்களை பியூரிஃபை பண்ணி உன்னோட உடம்புக்குள்ள பரிமாற போறோம் அப்படின்னு மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. பயங்கரமா மேல இருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாமே ஹாங்மையோட உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்க. இந்த மயில் தொகையோட இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த இடத்தோட தலைவன். அவன் அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். பல காலத்துக்கு முன்னாடி எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே தண்டர் செலஸ்டியல் ரிலியம்ல இருந்தாங்க. செலஸ்டியல் குலங்கள் இப்போதைக்கு அழிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கான சக்திகள் அந்த காலங்களில்
இருந்தது. அப்படியாப்பட்ட பிளட் லைன் அதே சமயத்துல பல்லாயிரக்கணக்கான மக்களோட பிளட் லைன் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சீல்ல இருக்கக்கூடிய இந்த மரபு வழிகள் எல்லாத்தையும் அவளோட உடம்புக்குள்ள கடத்தணுமா? அதுவும் ஒரு வெறியாளுக்கு அவ ஒருவேளை அடுத்த வாரிசா மாறணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரா? எதுக்காக அவளுக்கு தன்னோட எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்தமா வாரி வழங்கி இவ்வளவு உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்கான். அவங்களோட கிளான்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே ஹாங்மைக்கு அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆன்சிஸ்டரும் ஆல் இல்யூஷன் ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரியானது உருவாக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பலிபீடம் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பலிபீடத்தை சுத்தி பயங்கரமான எனர்ஜிகள் சில டவர்களை உருவாக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய எல்லா எனர்ஜிஸும் குயின்லிங் பீஸ்ட கூட வெளியே வந்துகிட்டு இருக்கு. எல்லா பீஸ்டும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹாங்மையோட உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அவளும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இந்த வடிவமும் இல்லாத இல்யூஷன் தாவோ இது எங்க செக்டோட ஒரு பிரம்மாண்டமான ஒண்ணு. இதுதான் எங்களோட உண்மையான மரபு. அது மட்டும் இல்லாம நாங்க கடைபிடிக்கக்கூடிய தாவோ இது அவளுக்கு அவர் தரா. ஒருவேளை மாஸ்டர் நினைக்கிறாரா இந்த ஹாங்மைக்கு இதை ஒப்படைக்கிறது மூலமா அவ இதை மாஸ்டர் பண்ணுவா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹாங்மை வெடிச்சு சதறி விட்டுக்கிட்டு இருக்க. அவளும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டு இருக்க. டைரக்டா சைக்கிள் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் அசெண்டன்ட்டோட செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளோட கன்செப்ஷன் திடீர்னு காட்டுமரண்டித்தனமான வேகத்துல அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை இது அப்படி இருக்க முடியுமா? எங்களோட பிரிவுகளே ரொம்பவே சக்தி வாய்ந்த நுட்பங்கள். எங்களோட ஆன்செஸ்டர் விட்டு போனது. ஒன்னு உருவம் இல்லாத இல்யூஷன் தாவோ பாதை, இரண்டாவது ஹெவன்லி டெவில் தாவோ பாதை. இருக்கிறதுல ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னா ஹெவன்லி டெவில் தாவோ பாதை தான். பல காலத்துக்கு முன்னாடியே அது அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப பார்க்கும்போது இந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சன்னோட சக்திகள் எல்லாத்தையும் வீணடிச்சது ஒருவேளை இதுக்கான காரணமா இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளோட செக்டோட தலைவன் அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹாங்மை அந்த இடத்துக்குள்ள தன்னோட கண்ணுகளை திறந்துகிட்டு இருக்க. ஹாங்மை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவனோட ஆன்சருக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு எனக்கு திரும்பியும் ஒரு மறுவாழ்வு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ உருவாக்கி இருக்க இந்த ஹெவன்லி டெவில் தாவோ இது என்னோட பிரிவில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அழிஞ்ச ஒரு தாவோ பாதை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இது மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு வழியா இது திரும்பவும் இந்த உலகத்துக்கு வெளியே வந்துருச்சு. உன்னால இந்த தாவோட உண்மையான சக்திகளை இப்போ உணர முடியுதா ஹாங்மை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனோட பவர் இப்ப நிர்வாணா ஸ்கையர் ரிலியம்ல இருந்து ரெடியூஸ் ஆகி கார்போரியல் யான் ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹாங்மை கிட்ட என்னோட ஹாங் குடும்பத்தை சேர்ந்த உண்மையான உறுப்பினரா நீ மாறினதுக்கு அப்புறம் உனக்கு வைக்க போற முதல் பரிச்சை இதுதான். உனக்கு கொடுத்திருக்க இந்த வேலையை வெற்றிகரமா முடி. அந்த ரன்யூன் பிளானட்ல இருக்கக்கூடிய நபர்களை சதைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரன்யூன் பிளானட் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா ஒருத்தன் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேரியரை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாவா கிளான சேர்ந்தவன் தான். கோவத்துல போட்டு தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. எதுக்காக உன்னோட பவர்ஸை தேவையில்லாம வீணடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ஃபார்மேஷன் நம்ம உள்ள இருக்கிற வரைக்கும் உடைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து விடாம. அந்த பேரியர்ல ஆனா பெருசா எந்த ஒரு விரிசல்களும் ஏற்படல. அவன் தான் பின்னோக்கி தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன் நான் என்னோட சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கவா சொல்றேன். ரன் ஃபேமிலியை சேர்ந்தவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாங் குடும்பத்தை சேர்ந்த புதுசா சேர்ந்த ஹாங்மை அப்படின்ற அந்த நம்பருக்கு ஏதோ ஒரு ரத்த பரிமாற்றம் அப்படின்னு நடக்கக்கூடியதா கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சன்னும் ஹீரோ வரன்னு சொன்னார்ல 3 மாசத்துல வெயிட் பண்ணுவோமேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாங் குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த நபரும் வரல. ஹாங் குடும்பத்தை சேர்ந்த நபர்களும் வரல. கண்டிப்பா அவன் தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்குள்ள இருந்து சில இதழ்கள் வர ஆரம்பிக்குது. ஃப்ளவர்ஸோட இதழ்கள். அது அவதானா அப்படின்னு மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள ஷாக்கோட நின்னுக்கிட்டு இருக்கும்போது பேரியருக்கு முன்னாடி ஹாங்மையும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. தன்னோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ரன்யூன் பிளானட்டை சேர்ந்த ஆன்செஸ்டர்ஸ் முன்னாடி வாங்க அப்படின்னு மாதிரி தன்னோட எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்க. இவதான் அந்த ஹாங்மையா போயும் ஒரு ஃபெயிலியரான கேவலமான நபர்கிட்ட எங்களோட ஒட்டுமொத்த ரன்யூன் குடும்பமும் இன்னைக்கு அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியும். இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம்.